பிரச்சனை என்னன்னா, திமுகவை பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஒங்கோலில் பிறந்த தெலுங்கு மன்னர்கள், நாங்கள் தான் இதை ஆட்சி பண்ணணும், எப்படி நெல்லூர் பூர்வீகம் கொண்ட இவர் ஆட்சி செய்யலாம்னு போட்டு அப்படி ஒரு எதிர்ப்பு ஓடுது. நேற்றைக்கு முரசொலியில் அவ்வளவு கீழ்த்தரமான வரிகளோடு தலையங்கம். நடிகையை அழைச்சி கூட்டிக்கிட்டு அவர் முன்னால் சல்யூட் அடிக்கணும். சரி, அவர் சல்யூட் அடித்தது கொடிக்கு தான், சரியா? இன்னும் அவர் பக்கத்தில், அந்த நடிகை பக்கத்தில் அவங்க அப்பா அம்மாவும் இருந்திருக்காங்க. சரி, இதை நீங்கள் சரின்னு சொல்ல வரீங்க. கருணாநிதிக்கு எத்தனை மனைவி, துணைவி, இணைவிங்கிறது நமக்கு லிஸ்டே தெரியாது. ஸ்டாலினும் பெரிய ஒழுங்கு கிடையாது, பால்டாயிலும் அப்படித்தான், அவருடைய மகனும் அப்படித்தான். அந்த இன்வெஸ்ட்மெண்ட்லாம் யார் யார் பேருக்கு மாற்றுறதுங்கிறதுக்காக லண்டனில் போய் அடுத்த அரேஞ்ச்மெண்ட் பண்ணிட்டாங்க. அப்போ பேசப்பட்ட விவகாரம் கட்சியை இனிமேல் முழுமையாக மன்னர் பரம்பரையில். ஸோ இப்பொழுது சபரீசன் டாஸ்மாக் ரெய்டப்பை அங்கே ஆர்எஸ்எஸ் மூலமாக தொடர்பு கொண்டு ஒரு 500 ஸ்வீட் பாக்ஸ் கொடுத்து அதை ஒத்தி வைத்தார். அந்த நட்பு மூலமாக சபரீசன் டெல்லியோடு நட்பை ஏற்படுத்த வேண்டும். மெதுவாக கனிமொழியை 1972 தமிழகம் தேர்தலில் ஒரே கொள்கை தான். எம்ஜிஆர் காட்டிய தீய சக்தி வேணுமா வேண்டாமா? சரி, 67 வெற்றி திமுக வெற்றிக்கு காரணம் 2 விஷயங்கள் தான். ஒன்று, ராஜாஜி அவர்கள் ஏற்படுத்திய கூட்டணி. 2வது எம்ஜிஆர் மூஞ்சி. அந்த எலெக்ஷனுக்கு ஒரு 2 மாதம் முன்னாடி அவர் சுடப்பட்டார். அப்பொழுது அவர் சட்டை இல்லாமல் ஒரு இதை போத்திக்கிட்டு கையில் இப்படி இது கட்டோடு கும்பிட்டு கேட்ட இது கொடுத்து சிவந்தகரம் கும்பிட்டு கேட்கிறதுன்னு பேனர் தமிழ்நாடு முன்னாடி ஒட்டினதில் தான் ஜெயிச்சாங்க. ஸோ 72 இவர் பிரிந்த பிறகு எல்லா தேர்தலும் திமுக வராமல் இருக்கிறதுக்கு யாரை கொண்டு வரணும், இதுதான் 77 தேர்தல் முறை. 2026 21 மாத்திரம் கொஞ்சம் மாற்றம்னு எடுத்துக்கலாம். மீதி எல்லாமே பாசிட்டிவ் ஓட்டு ஒரு முறை கூட திமுக வந்ததில்லை. அதிமுக ரொம்ப தப்பு பண்ணிடுச்சா, 96 ஜெயலலிதா தோற்கடிக்கப்பட்டார், 2006 அதே மாதிரி. ஸோ மீதி எந்த நேரமும் திமுக வரணும்னு ஓட்டு போட்டதில்லை. இந்த முறை என்னாச்சு, 4 வருஷம் இபிஎஸ்ஸை பார்த்துட்டோம், அவர் கட்சிக்காரனை கட்டுப்படுத்தலை. இவர் 5 வருஷம் பார்த்துட்டோம், கட்சிக்காரன் தப்பு பண்ணால் காப்பாற்றுறாங்க, சரியா? அண்ணா பல்கலைக்கழகத்துக்குள்ள ஒரு தம்பி தான் பண்ணது. ஆனால் இன்று வரை அந்த சாரை கண்டுபிடிக்கலை. யார் அந்த சார்னு பிளக்கார்டை வச்சுக்கிட்டு இருந்த புஷி ஆனந்த் கைதானார். அதே நேரத்தில் அதுக்கு 1 மாதம் முன்னாடி கல்கத்தாவில் நடந்த விஷயத்தில் மீண்டும் கேஸை ஓப்பன் பண்ணி அங்கே விசாரணை போகுது. நீங்கள் ஏன் அந்த சாரை கண்டுபிடிக்கிற வேலையை திமுக விஜய் பண்ணல? ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் விஜய் திமுக 2.0 தான் போகுது. ஒரே ஒரு நம்பிக்கை, ஊழல்கள் பெருமளவில் குறைந்த தோற்றம் தெரிகிறது. எல்லா ஆட்சியும் 3 மாசம் அப்படிதான். அண்ணாமலை சொல்றாரே சார், ஆடியோ லீக் பண்றேன். இல்லம்மா, நான் சொல்றது மக்கள் போற இடம். நீங்க உங்க இதை ரெனியூ பண்ணணும், உங்க லைசன்ஸை ரெனியூ பண்ணணும், இல்ல ரிஜிஸ்டர் ஆஃபீஸ், இல்ல பட்டா மாற்றணும், இது மாதிரி தாசில்தார் ஆஃபீஸ், ரிஜிஸ்டர் ஆஃபீஸ், இந்த மாதிரி இடங்களில் முன்னாடி 1000 ரூபா கொடுத்தா தான் அப்ளிகேஷனை வாங்குவாங்க. இப்போ கொடுக்கறத வாங்கிக்கிறாங்களா? 10க்கு 8 பேர் கொடுக்குறாங்க, ஆனால் கொடுக்கறத வாங்கிக்கிறாங்க. இப்படி கொடுத்தா தான் வாங்குவேங்கிற அந்த துணி மாறிவிட்டது. இன்னொன்று, 2 பேர் கொடுக்காட்டியும் கிடைக்குதுங்கிறாங்க, சரியா? நான் சொல்கிறது இதுவே ஒரு நல்ல மாற்றம். அதாவது இந்தியாவில் லஞ்சம் இல்லாத இடங்கள் கம்மி, பட் தமிழ்நாட்டில் இது எதுவும் பிறப்புரிமை. இந்த திராவிட மன்னராட்சிகளில் இது லஞ்சம் வாங்குவது பிறப்புரிமைன்னு மாற்றி வச்சுருந்தாங்க. அது மாறுது. பட் இது தொடரணும். ஏன்னா கருணாநிதி என்ன சொன்னார், நான் லஞ்சம் வாங்கினால் தீயாய் வேலை செய்வேன், தடுப்பேன்னாரு. இவர் என்ன சொன்னார், நான் சர்வாதிகாரியாக இருப்பேன்னாரு. 2 பேரும் பண்ணல. இவர் தொட்டா விட மாட்டேன். நேற்றைக்கு டெண்டரே நீங்கள் 2 நாளாக அந்த டெண்டர் விஷயம் அவருடைய பில்டிங் அதுலயே முறைகேடு நடந்திருக்குன்னு டைம்ஸ்னு சொல்லியிருக்காங்க. இல்லை, டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் சொன்னாலும் பிரச்சனை என்னன்னு சொன்னால், அவர் புதிய அலுவலகத்துக்கு போகிறேன்னு ஆசைப்படுறார். அதுக்கு எல்லாருக்கும் உரிமை இருக்குது. ஆனால் அந்த அலுவலகம் போகிறதாக இருந்தால் 1 லட்சம் ரூபாய்க்குள்ளே இருந்தால் டெண்டரை அன்னைக்குள்ளே டிசைட் பண்ணலாம். ஏற்கனவே இருக்கிற கான்ட்ராக்டர் 10 லட்சம் வரைக்கும் இருந்தால் 1 வாரம், 50 லட்சம் இருந்தால் 15 நாள், இதெல்லாம் ரூல்ஸு. இது 5 கோடின்னா 30, நீங்கள் டெண்டர் விட்டு 30 நாள் டைம் கொடுத்து நீங்களும் இன்டீரியர் டெக்கரேட்டர்னால் நீங்களும் அப்ளை பண்ணலாம், உங்களுக்கு அந்த தகுதி இருந்தால். இப்படி பண்ணணும். ஆனால் இதுக்கெல்லாம் டைம் இல்லைங்கிறப்ப சில ரூல்ஸ் இருக்கும். ஆனால் எதையும் இன்னும் சொல்ல போனால், இந்த செய்தி 12ஆம் தேதி டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வருது. அன்னைக்கு டெண்டர் விட்டா மாதிரி காட்டுறாங்க, ஆனால் அப்லோட் பண்ணல. இதை எழுதி ஆன்லைனில் போட்ட பத்திரிகையில் 4 நாள் கழித்து அப்லோட் பண்ணுறாங்க. அதில் இந்த வேல்யூவும் இல்லை. ஸோ முழுக்க தவறாக போயிருக்கு. ஆனால் அவசர வேலைகளை ஃபாஸ்ட்டாக டிசைட் பண்ணுற ப்ரொசீஜர்ஸ் உண்டு. அதுக்கு ஜேஇஏ உட்காந்துட்டு இந்த காரணங்களா, இன்னும் சொல்ல போனால் போன மாதம் 25ஆம் தேதி வாக்கிலேயே
இந்த வேலைகள் நடக்கிறதுன்னு அந்த பேப்பர் கட்டிங் எங்கிட்ட இருக்கு. ம், ம். நான் சொல்றது தமிழ் பேப்பர் கட்டிங்ஸ் இருக்கு. தினகரன் இல்லை, திமுக பத்திரிகை இல்லை, சரியா? ஸோ இது அவசரப்பட்டு செய்கிறாங்க. இன்னும் 2 காரணங்கள். ஒன்று, இன்னைக்கு வேலை செய்யும் முறை மாறிடுச்சு. ஒரு சிஎம் வந்து மற்ற வெளிநாட்டினரையோ மற்றவர்களை சந்திக்கிறது முழுக்க முழுக்க பவர் பாயிண்ட்னு மாறி இருக்கு. ஸோ அவர் பெரிய இன்னொன்று ஜோசியர் வேற சொல்லிட்டார், பீச்சை பார்த்து தான் நீங்கள் உட்கார்ந்தா தான் உங்களுக்கு தசா புத்தி நல்லா இருக்கும்ட்டு. ஸோ அவரோ அரகஜா போட்டு வச்சுக்கிட்டு தான் வருவார். நமக்கு அந்த பேரே போன மாதம் முன்னாடி வரைக்கும் தெரியாது. ஸோ அது நம்புறவர் அது செய்கிறார். பட் நான் சொல்கிறது ரூல்ஸை ஃபாலோ பண்ணல. ஸோ அதுதான் சிக்கல். இப்போ எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் பெரிய அளவில் தப்பு இருக்க வாய்ப்பில்லை. பட் ரூல்ஸை மீறுவதும் தப்பு தான். இன்னொன்று, திமுக என்ன பண்ணணும்னா, இந்த 5 கோடின்னு சொன்னால் தானே இத்தனை நாள் டைம் கொடுக்குறீங்க. 10 பிரித்து 50 லட்சம்னு எல்லாத்தையும் ஒரு வாட்டில் டிசைட் பண்ணுவாங்க. இந்த இவர் வந்து அதுக்கும் சட்டம் போட்டிருக்கார், இந்த பிரித்து கொடுக்கக்கூடாது. சரி, பேச்சு நல்லா இருக்குமா? திருவள்ளுவர் ஒன்று அழகாக சொல்லியிருக்கார், சொல்லுதல் யாருக்கும் எளிய அரியவாம் சொல்லிய வண்ணம் செயல். ஸோ இவர் சொன்னதை செய்வாரா? ஏன்னா இவர் அடுத்தது யார், அந்த ஒரு மூத்த வில்வித்தைக்காரர். அவர் நேற்றைக்கு ஒன்று பார்த்தா ஒரு பர்டிகுலர் மதுன்னு சொல்லாமல் திராட்சை ரசம்னு சொல்லாமல் எனக்கு தெரியல, ஏன்னா குடியாரன்னு சொல்லக்கூடாதுன்னு மது பிரியர்கள்ங்கிறாங்க. இங்கே விவிலிய பாஷையை போட்டால் மதுங்கிறதுக்கு பதிலாக திராட்சை ரசம்பாங்க. ஸோ ஒரு 11 பிராண்டை தடை பண்ணாங்க. உடனே அங்கே டெல்லி FASSCயே தடை நீக்கிட்டதுன்னு இவங்களும் நீக்கிட்டாங்க. அதன் பின்னால் 2 பேர் இவருடைய உதவியாளர்கள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. ஒருவர் பணியூரில் அடுத்த வீட்டில் இருக்கிறவர், இன்னொன்று இந்த வில்வித்தைக்காரர்னு தினகரன் சொல்கிறது. ரெட்டியார்களின் கூட்டு அப்படின்ற மாதிரி. இது வேற வருதா? சரி, ரைட்டு. ஸோ இப்போ பிரச்சனை என்னன்னா, திமுகவை பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஒங்கோலில் பிறந்த தெலுங்கு மன்னர்கள், நாங்கள் தான் இதை ஆட்சி பண்ணணும், எப்படி நெல்லூர் பூர்வீகம் கொண்ட இவர் ஆட்சி செய்யலாம்னு போட்டு அப்படி ஒரு எதிர்ப்பு ஓடுது. நேற்றைக்கு முரசொலியில் அவ்வளவு கீழ்த்தரமான வரிகளோடு தலையங்க நடிகையை அழைச்சி கூட்டிக்கிட்டு அவர் முன்னால் சல்யூட் அடிக்குங்க. சரி, அவர் சல்யூட் அடித்தது கொடிக்கு தான், சரியா? இன்னும் அவர் பக்கத்தில், அந்த நடிகை பக்கத்தில் 2 அவங்க அப்பா அம்மாவும் இருந்திருக்காங்க. இது பெரிய ஏமா திமுக. சரி, இதை நீங்கள் சரின்னு சொல்ல வரீங்க? சரின்னு சொல்லலை, தவறுன்னு சொல்லமா. திமுக 2009-10 செம்மொழி மாநாடுன்னு கோயம்புத்தூரில் 400 கோடி ரூபாய்க்கு பண்ணாங்க. சுய தம்பட்ட மாநாடுன்னு தான் ஜெயலலிதா அழைச்சாங்க. அதில் கட்டுரைகள் கொடுத்ததை விட அவங்க குடும்பத்தில் செல்வி மகள், அவங்க மகள், இவங்க மகள்னு அவங்கெல்லாம் பரதநாட்டியம் ஒன்று பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. கனிமொழி என்னம்மா பேர், கவிஞர் கனி, ஏதாவது கவிதை படிச்சிருக்கீங்களா? அவங்க எழுதி கவிதை நூலை அது மாதிரிலாம் பரப்பி அவங்க கொண்டு வரதுக்காக பண்ணது. ஸோ முழுக்க ஏமா சொல்லணும்னு சொன்னால், திரு ஈவேரா அவர்கள் தன்னுடைய 72 வயசில் மணியம்மாளை திருமணம் செய்து கொண்ட பொழுது துவங்கியது தான் திமுக. ஆச்சா, அண்ணாதுரையும் ஒரு நடிகைக்கும் தொடர்புண்டு. அது அந்த நடிகையும் தன்னையும் சுய விமர்சனமாக தரக்குறைவே, அது கூட பரவாயில்ல. ஜவஹர்லால் நேருவும் உலகத்தின் முதல் பெண் பிரதமருமான ஸ்ரீமதி பண்டாரநாயக்காவும் சந்தித்த பொழுது அவரோ மனைவி இல்லாதவர், இவரோ கணவர் இல்லாதவர், தனி அறையில் என்ன செய்தார்னு பேசியது அண்ணாதுரை. இதையே நேருவும் ஜெயலலிதாவும் சந்தித்த பொழுது கருணாநிதி சொல்லியிருக்காங்க. கருணாநிதிக்கு எத்தனை மனைவி, துணைவி, இணைவிங்கிறது நமக்கு லிஸ்டே தெரியாது. ஸ்டாலினும் பெரிய ஒழுங்கு கிடையாது, பால்டாயிலும் அப்படித்தான், அவருடைய மகனும் அப்படித்தான். மக்கள் அதில் என்ன, விஜய் ரசிகர்கள் கூட அதை ஏற்க மாட்டார்கள், தமிழ் மக்கள் ஏற்பார்கள். தமிழ் மக்கள் ஏற்றதுனால தான் அவங்களுக்கு 35%. திமுக இந்த எலெக்ஷனில் எவ்வளோ ஓட்டு வாங்கிச்சு? 27%. கூட்டணியாக திமுக தனியாக 178 தொகுதியில் 23%. இல்லை சார், அதாவது விஜய் என்ற அவருடைய அந்த முகத்துக்காக விழுந்த ஓட்டு அப்படின்னு பார்க்கலாம்ல. ஆனால் இந்த மாதிரியான செயல்கள் ரசிகர்கள் மத்தியில் ஒரு முக சுளிப்பை ஏற்படுத்துது இல்லையா? இல்லை, அதாவது அரசு விவகாரம் என்பது வேறு. இந்த விவகாரம் இன்னைக்கு வரல, அது முன்னாடியே இருக்கு. இன்னும் சொல்ல போனால் இது ஏற்கனவே ஒரு முறை இது மாதிரி ஏதோ வந்த பொழுது, அல்லது அந்த டைவர்ஸ் வந்த பொழுது வாபஸ் பெற்ற பிறகு இதெல்லாம் நடக்கல. வாபஸை விடுங்க, அது அந்த டைவர்ஸே ஸ்டாலினுடைய அண்ணன் வீட்டில் தான் திட்டம் போட்டு செய்யப்பட்டதுன்னு வந்தப்ப நானே கூட இருக்கேன்லாம் கூட சில ரசிகைகள் போட்ட வீடியோக்களும் வந்தது. தமிழகத்தை கீழ்த்தரமாக ஆபாசக்களமாக ஆக்கியது அண்ணாதுரை, ஈவேரா, கருணாநிதி. அவர் வழியிலே இவரும் பயணிக்கிறாரா? ஸோ இதுதான் தமிழ் எப்படி இருக்கு, இவங்க தமிழ் எப்படி இருக்குமோ அதே தான் பண்பாடு இருக்கும். இன்னொன்று அந்த துறை அப்படி. நான் இன்னொன்று அவங்க பிரிஞ்சாச்சுன்னா இன்னொன்று பண்ணிக்கிறது, இன்னொரு இது பண்ணுறதுல தப்பு இல்லை. சட்டப்படியாக பிரியாமல் இருந்து பிரியும் முயற்சி நடந்தது. இப்போ முதலமைச்சரானதுனால அது எதுவும் இப்போதைக்கு மடைமாற்றம் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்க. இதை பற்றி பேசணுமா? இப்போ நேற்றுக்கு அந்த இதாக இருக்கட்டும், அந்த ஊழலாக இருக்கட்டும், இதெல்லாம் சொல்லுங்கள், அது கூட சொல்ல வேண்டிய இடத்துல சொல்லுங்கள். இந்த ஆபாசமாக பேசுறதுனால உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது? இன்னும்
மக்கள் திமுகவை வெறுப்பார்கள். அதாவது நான் சொல்ல வந்தது 23% ஓட்டு 176 தொகுதியில். இது 1991 தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா என்ற இந்த மண்ணில் பயங்கரவாதிகள் வெடிகுண்டில் ராஜீவ்காந்தி கொலை செய்த போது அதன் பின்னணியில் திமுக இருக்குன்னு சந்தேகப்பட்ட அது வாங்கிய ஓட்டுக்கு இணையாக இருக்குது. இதுக்கு 20,000 கோடி செலவும் பண்ணப்பட்டது. ஸோ இப்போ அந்த பணம் இல்லைன்னா இன்னும் குறைஞ்சிருக்கும். இன்னும் சொல்ல போனால் இதில் 15 அமைச்சர்கள் தோத்தாங்க, கொளத்தூர் எக்ஸ்-எம்எல்ஏ உட்பட. அந்த 15ல் ஒருத்தர் தான் அதிமுகலேருந்து வந்தது. 32 அமைச்சர்களில் பாதிக்கு பாதி தோத்ததில் எல்லாருமே திமுககாரன். 8 9 அதிமுகலேருந்து வந்தவங்க. சேகர் பாபு, ஏவா வேலு, செந்தில் பாலாஜி, அவங்க யாரும் தோக்கலை. ஸோ திமுகவில் இருந்து திமுகவை கொள்கையாக கொண்டு அண்ணாதுரை ஈவேராவோடு பழகிய துரைமுருகன் முதல் ஆஸ்கர் அழுகை புகழ் உதயநிதி ரசிகர் மன்ற தலைவர் வரைக்கும் எல்லாம் தோற்றுருக்காங்க. இதையும் புரிஞ்சிக்காம இந்த மாதிரி வெறுப்புணர்வுகளை தூண்டணும். அவங்க பண்ணுற தப்புகளை விமர்சிக்கிறதுக்கு உங்களுக்கு முழு உரிமை இருக்குது அதிலெல்லாம். ஆனால் கொஞ்சம் டைம் கொடுக்கணும். நீங்களே தான் சொன்னீங்க 6 மாதத்துக்கு எதுவும் சொல்ல மாட்டேன். விஜயை பொறுத்த வரைக்கும் இந்த 3 ஃபைல் இல்லை, ஒரு துறையிலும் இருக்கிறது. இன்றைக்கி கரண்ட்டு நம்ம வாங்குறோம்லம்மா, இந்த கரண்ட்டுக்கு இலவசத்தெல்லாம் விட்டுருங்க. நீங்கள் நிலக்கரியில் வாங்கினீங்கன்னா 4 ரூபா 4 ரூபாய் யூனிட், விண்மில்லில் வாங்கினா 6 ரூபாய் 7 ரூபா, சோலாரில் இன்றைக்கி ரேட்டு 2000 ரூபா ரேஞ்சில் வந்துருச்சு. ஆனால் 2015 உங்களுக்கு அதானி குழுமத்தோடு அன்றைய ஆட்சி 7 ரூபா 1 பைசாக்கு 25 ஆண்டுகளுக்கு கையெழுத்து போட்டிருக்காங்க. இன்றைக்கி 2.25 ரூபாய்க்கு கிடைக்கிற சோலாரை 2040 வரைக்கும் 7 ரூபாய்க்கு தமிழ்நாடு வாங்கி ஆகணும். அன்றைக்கு அந்த டிஎன்இபி தலைவராக இருந்தவர் இன்றைக்கி நமது சீஃப் செக்ரட்டரியாக இருக்கார் சாய்குமார். ஓகேவா? பட் அவருக்கு தொடர்பு இருக்குன்னா நான் சொல்லலை. பட் ஏன் இந்த மாதிரி திட்டமிட்டாங்க? 5 வருஷத்துக்கு லாங் டேர்ம் கான்ட்ராக்ட், 5 வருஷம் போதும், தேவைன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணி. இன்றைக்கி 2.25 ரூபாய்க்கு 2.25 ரூபாய்க்கு கிடைக்கிற சோலாரை இன்னும் சொல்ல போனால் கூகுளில் போய் தேடி பாருங்கள், 453 கோடி ரூபாய் ஒரு யூனிட் பவர் தராமல் வழக்கிற்காக போன ஆட்சியில் அப்பல்லோ ஹாஸ்பிட்டல் குழுமத்திற்கு சொந்தமான பவர் பிளான்ட்டுக்கு கொடுக்கப்பட்டது. 1996 ஒரு பவர் பிளான்ட்டு நாகப்பட்டினத்தில் போடுறாங்க. பிபிஎல் அது ஒரு பேர் வரும், உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா. அந்த 2016 முடிஞ்சு போயிடுச்சு. அதுக்கப்புறம் அவங்க கரண்ட்டே தயாரிக்கலை. ஆனால் அந்த அக்ரிமெண்ட் எப்படி இருக்குன்னா 7 ரூபா யூனிட்டுன்னு சொன்னால் அதில் 4 ரூபா 3 ரூபா ஃபிக்ஸட் சார்ஜ் அந்த பிளான்ட்டு, அதோடைய வட்டி, மீதி 4 ரூபா நேப்தா அவங்க யூஸ் பண்ணுறதுக்கு. இந்த ஃபிக்ஸட் சார்ஜ் கொடுத்தாகணும்னு வழக்கு போட்டு 453 கோடி ரூபாய் திமுக ஆட்சியின் போது தரப்பட்ட ஒரு யூனிட் பவர் தராமல். இதுக்கு எழுத்தாப்பில் வழக்குக்கு போயிருக்கலாம். நம்ம தமிழ்நாடு அம்பானி ஒருத்தர் இருக்கார்ல, சன் டிவின்னு ஒன்று, அவங்க இப்போ ஒரு கிரிக்கெட் டீம் வச்சுருக்காங்க இல்லையா, அதுக்கு பேர் என்னம்மா, சன்ரைசர்ஸ் ஹைதராபாத். அந்த டீமுக்கு ஒரிஜினல் பேர் டெக்கன் சார்ஜஸ்ன்னு சொல்லி டெக்கன் கிரானிக்கல் பத்திரிகை. அவர்கள் இது மாதிரி ஏதோ சிக்கல் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அவர்கள் டிஸ்குவாலிஃபை பண்ணப்போ ஹைகோர்ட்டு 7,200 ரூபா கொடுக்கணும்னு தீர்ப்பு வந்துச்சு. அதை எதிர்த்து கிரிக்கெட் போர்டு போனப்போ கொடுக்க வேண்டாம்னு வந்துச்சு. இவங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கே போகாமல் 453 கோடி ரூபாய் தானம் செய்யப்பட்டு தமிழர் பணம். ஸோ இது மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. இன்னும் வெள்ளைய திமுகவிலே ஒரு முரண் ஏற்பட்டிருக்கு தலைமைக்குள்ள. ஒரு பக்கம் கனிமொழி பெண்கள் மையப்படுத்தி கனிமொழியை தலைவராக்கணும்னு ஒரு டீம் பிரியுது, இன்னொரு டீம் உதயநிதி பக்கம் நிற்குதுன்னு சொல்லப்படுது. இது உண்மையான ஒரு இல்லை. நமக்கு வருகின்ற தகவல் கனிமொழிக்கெல்லாம் பெரிய ஆதரவெல்லாம் இல்லை. பட் அங்கே என்னன்னு சொன்னால் தேர்தல் தோல்விக்கு பிறகு, அதாவது பிடிஆர் அவர்கள் ஒன்று சொன்னார், ஒரு ஆடியோ ஒன்று வந்துச்சு. தாத்தா 60 வருஷம் சம்பாதித்தை விட அதிகமாக 30,000 கோடி ஒரு வருடத்தில் சம்பாதித்து விட்டார்கள், அதை எங்கே எப்படி வெள்ளையாக்குறதுன்னு தெரியல, கஷ்டப்படுறாங்கன்னு சொன்னார். வருஷம் 30ன்னா 5 வருஷத்துக்கு 2ன்னு வச்சுக்கோங்க, 2 லட்சம் ஸ்வீட் பாக்ஸ். இது எங்கே எப்படி இருக்கிறது என்பதை முழுமையாக பார்த்து கொண்டது மாப்பிள்ளை சார். ஸோ அது எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்காக ஒரு 10 நாளைக்கு குடகில் போய் அங்கே பேசப்பட்டது. இப்போ நீங்கள் உங்கள் அக்கௌண்ட்டு நீங்கள் படிக்கிறப்போ காலேஜ் இருக்கிற ஊரில் வச்சுருப்பீங்க, அப்புறம் உங்கள் ஊருக்கு மாற்றிருப்பீங்க, இங்கே திருமணமான பிறகு இங்கே மாற்றுவீங்க. அது மாதிரி அந்த இன்வெஸ்ட்மெண்ட்லாம் யார் யார் பேருக்கு மாற்றுறதுங்கிறதுக்காக லண்டனில் போய் அடுத்த அரேஞ்ச்மெண்ட் பண்ணிட்டாங்க. அப்போ பேசப்பட்ட விவகாரம் கட்சியை இனிமேல் முழுமையாக மன்னர் பரம்பரையில் இவங்களுக்கு கொடுக்கப்படும். திரு உதயநிதி அவர்களுக்கு நிதியை மாப்பிள்ளை சார் பார்த்துக்கொள்வார், கனிமொழியை மெதுவாக ஓரங்கட்டணும் இப்படின்னு. ஸோ இப்போ கனிமொழிக்கு ஏன் பெரிய அந்தஸ்துன்னு சொன்னால், ஒன்று அதே இதில் இது ரத்தம், ரெண்டாவது
பிஜேபி தலைமையோடு அவருக்கு நட்பு அதிகம். 2024 பாராளுமன்ற தேர்தலில் தூத்துக்குடியில் பிஜேபி நிற்காம அங்கே தமாகவுக்கு நிற்க வைத்ததில் ரொம்ப குறைவான ஓட்டுகள் தான் தமாக பெற்று. ஸோ இதை அமித்ஷா நட்பில் அவர் சாதித்தார்னு சொல்லுவாங்க. ஸோ இப்பொழுது சபரீசன் டாஸ்மாக் ரெய்டப்போ அங்கே ஆர்எஸ்எஸ் மூலமாக தொடர்பு கொண்டு ஒரு 500 ஸ்வீட் பாக்ஸ் கொடுத்து அதை ஒத்தி வைத்தார். அந்த நட்பு மூலமாக சபரீசன் டெல்லியோடு நட்பை ஏற்படுத்த வேண்டும். மெதுவாக கனிமொழியை ஏதோ ஒரு டம்மி போஸ்ட், எப்படி நம்ம இபிஎஸ் அவர்கள் அமைப்பு செயலாளர்லாம் கொடுத்து அந்த மாதிரி கொடுத்து ஒதுக்குது. இதுக்கு நடுவில் இன்னும் அடுத்த வாரம் திமுகவுடைய பொதுக்குழு கூட்டம் இருக்கிறது. அதில் என்ன பிளான் பண்ணாங்களாம், இந்த மாவட்ட செயலாளருங்கிறது மிகப்பெரிய போஸ்ட். ஸோ அதை உடைக்கிறதுக்காக 2 எம்எல்ஏக்கு ஒரு மாவட்ட செயலாளர் அப்படின்னு இப்போ 6-7 பேர்லாம் வச்சுருக்கேன். இதை ப்ரப்போஸ் பண்ணிவிட்டு இதற்கு ப்ரிலிமினரி மீட்டிங் மன்னருடைய வீட்டில் நடந்துச்சு. ஐ மீன் தேனம்பேட்டு செனட். அதில் 24 தலைவர்கள் கனிமொழி, துரைமுருகன், ஆராசா போன்றவர்கள் கலந்து கொண்டப்ப இது பண்ணப்படும். இத்தோடு 70 வயதிற்கு மேலான யாரும் மாவட்ட செயலாளர்களாக இருக்க முடியாதுன்னு ஒன்று. இதெல்லாம் இப்போ நடக்காது, இப்படிலாம் பண்ணால் வேலூர் கிடைக்காதுன்னு எழுந்து போயிட்டாராம் அந்த துரைமுருகன். பட் மற்றவங்க யாரும் எதுவும் பேசலை. அதன் பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக அழுத்தம் கொடுக்க செயல் தலைவர் திட்டமும் மாவட்ட செயலாளர் பிரிப்பு எதுவும் வேணாம், ஓடுற வரைக்கும் ஓடட்டும் அப்படி. இந்த இடைத்தேர்தல் வெறும் பொறுமையாக இருப்போம் அதான் இப்போதைக்கு அது பண்ணிட்டாங்க. சரி, இடைத்தேர்தலை பொறுத்த வரைக்கும் தாவேக்கா வாங்கிய 35%ல் ஒரு 6% அப்போ பையன் சொன்னால் பேரன் சொன்னால் குழந்தை சொல்லிச்சின்னு போட்டவங்க வெளியில் போனாலும் காங்கிரஸ் ஓட்டு, முஸ்லீம் லீக் ஓட்டு இவையெல்லாம் சேர்ந்தால் திருப்பி 38 வருதுன்னு வைங்க. 2024 தேர்தலில் அதிமுக ப்ளஸ் பாஜக சேர்ந்திருந்தால் கிட்டத்தட்ட 41%, திமுக 43, சேர்ந்திருந்தால் இன்னும் கூட 1-2 ஜாஸ்தி வந்திருக்கலாம். ஸோ அந்த மாதிரி திருப்பி இவங்க 2 பேரும் அதிமுக தனியாக நின்னா 20, திமுக தனியாக நின்னா 20, இவங்க 40ன்னா ஜெயிக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. அதுக்கு பதிலாக பொது வேட்பாளர்னு சொல்லிக்கிட்டு அம்பாசமுத்திரத்தில் சீமான் நிற்பார், இதில் நிற்பார்னு ஓடுறார். நேற்று நமக்கு வருகின்ற ஒரு தகவல் இது விசிக சார்பாக மதுராந்தகம் தொகுதியில் தீர்மானிப்பதற்கும் ஒரு கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது. எம்பி பதவியை அதை தாவேக்காக்கு விட்டு தரணும். அங்கதான் சிக்கல் வருது. அவங்க திருப்பி எனக்கே கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க, அது ஒத்துக்கல. ஸோ எல்லாமே அடுத்த நமக்கு வருகின்ற தகவல், நேற்றைக்கு ஹைகோர்ட்டில் வழக்கு வந்ததுமா. அதாவது இந்த அதிமுகலேருந்து 25 எம்எல்ஏக்கள் விஜய்க்கு ஆதரவாக கொறடா உத்தரவை மீறி போட்டாங்க. அதில் 4 பேர் ராஜினாமா பண்ணிட்டு போயிட்டாங்க. மீதி 21 பேரும் மன்னிப்பு கடிதம் கொடுக்க மன்னிக்கப்பட்டது. இது தப்பு அப்படின்னு சொல்லி கேஸ் போட்டவருக்கு ஏற்றாப்புல ஹைகோர்ட் நேற்றுக்கு ஒரு இது கொடுத்துருக்கு. இன்னும் தீர்ப்பு வரல. இந்த 4 பேர் மட்டும் தகுதி நீக்கம் என்றால் 2 விஜயபாஸ்கர் ஸ்கொயர்களும் திருப்பி நிற்க முடியும். ஸோ இந்த 7ன்னா உங்களுக்கு 107 114 தான். ஸோ 117 சபாநாயகர் ஒரு 2ன்னா 120 வேணும். ஸோ குறைந்தபட்சம் 8 இன்னும் ஒரு 8 இடைத்தேர்தலுக்கு திட்டம் போட்டிருக்காங்களாம். அதில் 4 பேர் இரட்டையிலேயே வரத்துக்கு தயாராக இருக்காங்களாம். ஆனால் அது மாத்திரம் பத்தாது. இது மாத்திரம் ஓட்ட கப்பு இல்லை, அதுவும் ஓட்டன்னு காட்டுறதுக்கு 2 உதயசூரியனில் வெற்றி பெற்றவர்கள், 2 உதயசூரியன் எம்எல்ஏக்கள் வருவார்கள். இந்த பனையூர் சந்தை தற்காலிகமாக இந்த வழக்குக்காக மூடி வச்சுருக்காங்க. ஸோ இந்த வழக்கு இந்த வாரத்தில் முடிஞ்சிடுச்சுன்னால் வரும் வாரங்களில் நடக்கும். அதில் ஜெகத் ரட்சகர், உலகத்தையே காப்பவர், அவர் ஏற்கனவே மகனை அனுப்பி வச்சிட்டார். அவர் ஒரு கோரிக்கை வச்சுருக்காராம். அவர் பார்த்திங்கன்னா அதிமுகவில் எம்ஜிஆர் ஆட்சியில் இருந்தவர், அதன் பின்னால் ஆரம் வீரப்பனோடு வெளியில் வந்தவர். வந்தப்போ கருணாநிதியுடைய இதுபடி வீர வன்னியர் பேரவைன்னு ஒன்று வச்சுக்கிட்டு வன்னியர் ஒற்றுமைக்குன்னு வச்சுக்கிட்டு பாமகவை உடைக்கிறதுக்கு ட்ரை பண்ணி வெற்றி பெறலை. ஸோ பாண்டிச்சேரியில் 37% மக்கள் வன்னியர்கள். ஸோ இந்த 2026 இருக்கட்டும் 21 2 தடவையும் ஜெகத் ரட்சகன் போவார், தனியாக திமுக நிற்கும்னு சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் விட்டுருவாங்க. இப்போ அவர் கோரிக்கை வச்சிருக்கிறாராம், எனக்கு பாண்டிச்சேரி தலைமை பதவி என்பதாக கொடுத்து சேர்த்து கொண்டால் 3 மாதத்திற்குள் ஸ்வீட் பாக்ஸோ சோஃபா செட்டோ ஏதோ ஒரு மாடல், கல்லாப்பெட்டியோ ஏதோ ஒரு மாடல் வைத்து தாவேக்கா ஆட்சியை என் தலைமையில் நிறுவுவேன் அப்படின்னு ஒரு பேரம் பேசிக்கொண்டிருக்கிறாராம். ஸோ வரும் வாரங்களில் இதெல்லாம் நடக்கலாம். கண்டிப்பாக சார். நடப்பு கால அரசியல் குறித்து பல்வேறு தகவல்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. தொடர்ந்து பேசுவோம். நன்றி சார்.